ஒரு நாள் பாஸ்டர் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து டீ குடிக்கணும், அந்த காஃபி ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு தோணுது. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்களை எப்படி எழுப்புறதுன்னு யோசித்தேன். இவங்களை வந்து சத்தம் போட்டு எழுப்புனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்திருந்த தலைக்கு வச்சுருந்தாங்கல்ல அந்த தலையாணி, அந்த தலையாணையை லைட்டாக அப்படியே உருவி அப்படியே வெளியே எடுத்தேன். ஏன்னா அந்த தலையை வந்து வெறும் தரைக்கு மேலே வச்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தலையானையை வெளியே எடுத்துட்டேன். தலையானையை வெளியே எடுத்தது மாதிரி 2 நிமிஷத்துலேயே இவங்களுக்கு தலை வைக்க முடியாமல் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. எந்திரிச்சு உட்காந்தோம். எந்திரிச்சியா காஃபி போட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னாங்க. அப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா நான் தலைகளை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும்போது என் தலையை லைட்டாக தூக்கி ஒரு தலையானையை கொண்டு போய் உள்ள வைப்பாரு. ஆனால் நீங்கள் என்னன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்புறதுக்காக தலையானை எடுக்கிறீங்க. உடனே நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மா இருக்காங்க. உங்க அப்பா உங்க அம்மாவை எழுப்புறதுக்கு அவ தலையானை உருவிதான் ஆகணும். எனக்கு தனியா காபி போட தெரிஞ்சா உன் தலையானியா உங்க அப்பாவா நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன். என் புள்ள அப்படி படுத்திருந்தா நான் போய் காபி போட்டிருப்பேன். இப்போ எனக்கு நீ தான் இருக்க, நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. நீ காஃபி போட்டு கொடுத்தாதான் நான் என்ன பண்ண முடியும். அதனால உங்க அப்பா வீட்டில் இருந்த அந்த வாழ்க்கையை இங்க என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உங்க அம்மா, நீங்க உங்க அம்மா பாரு, பார்த்தேன்னா உங்க அம்மா எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க உங்க அப்பாவுக்கு. அப்படி நாங்க பேசிக்கிட்டோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல பிள்ளைங்க ஒவ்வொரு அம்மா அப்பாங்க இனி கல்யாணம் போற பிள்ளைங்க, நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், நம்முடைய ஃபேமிலியில நம்முடைய தகப்பனார் தாய் இருந்தது போல நம்முடைய வீட்டுல போய் அப்படி இருக்க முடியாது. அன்னைக்கு நீங்க பிள்ளைங்க உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிள்ளைங்க, ஆனா இன்னைக்கு நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க. ஸ்தானம் பெருசாகுது. தலைமைத்துவம் வர 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 அந்த தலைமைத்துவத்திலே இருக்கிறவர்கள் வந்து தனி ஆட்கள் தான். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவினை வரதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பொசிஷன் அவங்க உணரல. என்னைக்குமே அப்பாவுக்கு பிள்ளை ஆக முடியுமா? என்னைக்குமே அம்மாவுக்கு பிள்ளையா இருந்துட முடியுமா? கிடையாது. உங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணே இந்த பாட்டு போட்டா போதாது.